பார்வதி பெண்களால் தனித்து இயங்க முடியும் அப்படின்னு சொன்னதோட போன எபிசோட் முடிச்சிருந்தா இன்னைக்கு எபிசோட்ல சும்மன் நெசமான காமிக்கிறாங்க. இந்த சும்மன் பழையபடி புலம்பிட்டு இருக்கான். அந்த மகிஷாசுரனே கொள்றதுக்கு அவ ஒரு வழி கண்டுபிடிச்சிடான். மற்ற அசுரர்கள கொள்றதுக்கு அவ கண்டிப்பா இப்ப ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சிருப்பா. அவ இறந்தா கூட திரும்ப நம்மளை கொள்றதுக்காக மறுபடியும் பிறவி எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சும்மன் சொன்னாலும் நெசுமன் இல்ல, போர் தான், இரவோட இரவா இன்னைக்கு அவளை அழிச்சே ஆகணும், போர் ஒண்ணுதான் வழி அப்படிங்கிறான். சும்மன் வழக்கம் போல முட்டாள்தனமா பேசாத, நான் சொல்லதை கேளு, போர்ல எல்லாம் அவளை ஜெயிக்க முடியாது, அதனால இன்னைக்கு இரவு மட்டும் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலாம், போது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாம அவகிட்ட தப்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அவ உயிர் பிச்சு கொடுத்துருவா, அப்புறம் அவன் நம்ம எப்பவுமே கொல்ல மாட்டா, அது என்ன கொல்லவே மாட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சிரிக்கிறான். அதோட இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம தப்பிச்சிட்டோம்னா போதும், அதனால உன் மூளைக்கு வேலை கொடு, வாழ்க்கை வேலை கொடுக்காத, இன்னைக்கு ஒரு நாள் நான் கடந்துட்டேன்னா என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது, ஒரு வேலை அப்படி தப்பிச்சிட்டேன்னா அந்த அவளை என்னை கல்யாணம் பண்ணி கூட வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சிரிக்க இன்னும் திருந்தல அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இதை பார்த்துட்டு நெசுமன் எதுவும் பேசாம இருக்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்கிறான். பதிலே வரல. நான் சொல்றது புரியுதா இல்லையான்னு திரும்பி பார்த்தா அங்க நெசுமன் இல்ல. நெசுமானு கூப்பிட்டுட்டே அவனை போய் தேடி பாக்குறான். அவன் இல்ல. அதோட சேர்த்து அங்கிருந்து அசுரர்கள் கூட இல்ல. அவன் தேடி போற இடத்துல அசுரர்கள் எல்லாருமே விழுந்து கிடக்குறாங்க. காளி அங்க நின்றுட்டு இருக்க. நெசுமன் அவளை பார்த்து பயந்துட்டு பின்வாங்கிட்டு இருக்கான். காளி நெசுமன் அவன் கண்ணு முன்னாடி அழிக்க அவன் நெசுமானு கத்துறான். இப்ப திரும்பி காளி இவனை நோக்கி வராங்க. அவன் பயந்து போய் பார்த்துட்டு இருக்கும் போதே அவனை நோக்கி காளி வாழை வீச விழுகிறான் கீழே. அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே அவன் கனவுல பார்த்திருப்பான் போல இருக்கு. அதுவும் அவனோட சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டே அந்த கனவை தான் கண்டிருக்கான். இது பார்த்துட்டு நிசும் வேகமா ஓடி வந்து என்னாச்சுன்னு கேட்கிறான். சும்மனு ஒன்றும் இல்லை, நாம எப்படியாவது இந்த ஒரு இரவு கடந்தே ஆகணும், இந்த ஒரு இரவு மட்டும் நம்ம கடந்துட்டா போதும் அப்படிங்கிற பதறத்துல இருக்கான். சிவன் யோசனையில இருக்க. பார்வதி என்ன யோசனையில இருக்கீங்க? உங்களுடைய கண்களை பாக்குறப்போ நீங்க பயப்படுறீங்கன்னு தோணுது, பயப்படுறீங்களான்னு கேட்கறாங்க. அதுக்கு சிவன் எங்க சந்தேகம் இருக்கோ அங்க சங்கரன் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ சந்தேகம் இல்லைன்னா வேற என்ன அப்படின்னு கேட்கறாங்க பார்வதி. அதுக்கு சிவன் அக்கறை, உன் மேல அக்கறை ஏற்படுது, அந்த அக்கறைனாலே எனக்கு மனசுல கவலையும் வருது, மனசு அதிகமா நேசிக்கிறவங்களை பத்தி கவலைப்பட வைக்கும், அவங்களுடைய திறமை சக்தி பத்தி தெரிஞ்சிருந்தா கூட நம்ம அறியாமை ஒரு பயம் வர ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சிவன் சொல்ல, பார்வதி அப்படி இருந்துச்சுன்னா உங்க மனசுல இருக்க கவலையில நீக்கிறீங்க, இப்போ உங்க மனைவி மேல நம்பிக்கை வைங்க அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. சரி, நான் நம்பிக்கையோட இருக்கேன், இருந்தாலும் உனக்கு என்னோட உதவி தேவைப்படுமா அப்படின்னு கேட்டது. உங்களோட உதவினாலதான் நான் வாழ்ந்துட்டே இருக்கேன், உங்களோட சக்தியும் ஊக்கம் தான் என்ன நானே உணரத்துக்கு உதவிச்சு, நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும், அதாவது என்ன நடந்ததுனாலும் மகா காலன் மகா காளியோட வழியில வரவே கூடாது, என்னோட விருப்பத்தை நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு அந்த அம்மா வழக்கம் போலவே இப்போவும் ஒரு உத்தரவை சிவனுக்கு போடுறாங்க. சிவன் பதில் எதுவும் சொல்லாம புன்னகைக்க அவங்களும் அந்த புன்னகையை ஒரு சம்மதமா எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. சிவன் அது யோசனையோட பார்த்துட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.